Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all Daily Bible School-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்போ நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு கைகளை குப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்துல துதிக்கிறோம் ஐயா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற முதியோர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படி என் கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு நீர் போதிக்கிறீர் அப்பா. பிள்ளைகளுக்கு உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக செய்கிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை நாள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்று திரும்பி வர உதவி செய்கிறீர். பிள்ளைகளுக்கு முன்பாக உங்கள் சமூகம் செல்வதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் பிறகாலை காக்கிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லுகிற வாகனம், பைக்கு, ஆட்டோ, வேன் எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முன்னும் பின்னும் வளர்த்த புறமாக உருவிய பட்டயத்தோடு கூட நீங்க தூதர்களை கட்டளையிட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறீங்க ராஜா. கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிறதப்பா. இதுவரை ஏந்தி தாங்கி சுமக்கிற தகப்பன் இனிமேலும் ஏந்துவீர், தாங்குவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர், நிறைவேறு மட்டும் நீர் அப்படி செய்வீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் துதித்து பாடுவோமா சில்ட்ரன்ஸ்? என்னை எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. என்னை எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். என்னை எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. என்னை பார், என்னை பார், மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எப்பட்டால் நம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமான தாழ்வுகளால். காயப்பட்டால் நம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமான தழுவுகளாம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. ஆகாமனால் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். ஆமென்.
நம் சாபம் நீங்க வீட்டாரே சாபத்தின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட சிலுவையினார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை எபினேசர் செய்த நன்மைகளை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. 3ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். 4ஆம் வசனம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். 5ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, 6ஆம் வசனம், என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 7ஆம் வசனம். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படித்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். 4ஆம் வசனம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 10ஆம் வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 11ஆம் வசனம். உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? 12ஆம் வசனம். அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். 14ஆம் வசனம். பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 15ஆம் வசனம். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பேல்செபுலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். 16ஆம் வசனம். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். 17ஆம் வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போவும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும்.
18ஆம் வசனம், சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. 19ஆம் வசனம், நான் பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? அவைகளால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். 20ஆம் வசனம், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. 21ஆம் வசனம், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற பொழுது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். 22ஆம் வசனம், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். 23ஆம் வசனம், என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். 24ஆம் வசனம், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி. 25ஆம் வசனம், அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு. 26ஆம் வசனம், திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலுமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். 27ஆம் வசனம், அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் வாக்கியம் உள்ளவில் என்று சத்தமிட்டு சொன்னால். 28ஆம் வசனம், அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். 29ஆம் வசனம், ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற போது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. 30ஆம் வசனம், யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். 31ஆம் வசனம், தென் தேசத்து ராஜஸ்ரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றஞ்சுமத்துவாள். 32ஆம் வசனம், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். 33ஆம் வசனம், ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். 34ஆம் வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். 35ஆம் வசனம், ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 36ஆம் வசனம், உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். 37ஆம் வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகர் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். 38ஆம் வசனம், அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயர் கண்டு ஆச்சரியப்பட்டான். 39ஆம் வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயனாகிய நீங்கள் 39வது வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயனாகிய நீங்கள் போஜனபானம் பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. 40ஆம் வசனம், மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? 41ஆம் வசனம், உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். 42ஆம் வசனம், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்தலா மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து
நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. 43ஆம் வசனம், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். 44ஆம் வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். 45ஆம் வசனம், அப்பொழுது நியாய சாஸ்திரிகள் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். 46ஆம் வசனம், அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒற்றனிலும் அதன் சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். 47ஆம் வசனம், உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். 48ஆம் வசனம், ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்கள் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். 49ஆம் வசனம், ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். 50ஆம் வசனம், ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகாரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்தப்பழியும் இந்த சந்ததியினிடத்திலே கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. 51ஆம் வசனம், நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 52ஆம் வசனம், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். 53ஆம் வசனம், இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய் மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும். 54ஆம் வசனம், அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சிங்க இல்லையா? 33ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது ஒரு விளக்கை எதுக்காக கொளுத்துறோம்? வீடு இருட்டாக இருக்குது, கரண்ட் இல்லை அப்படின்னா விளக்கை கொளுத்துவோம். அதாவது மெழுகுவத்தி கொளுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன். மெழுகுவத்தியை நம்ம கொளுத்தி வைக்கும்போது அதிலிருந்து வருகிற வெளிச்சம் அந்த ரூம் ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். இருட்டாக இருக்கிற ரூமில் எப்படி அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தை கொடுக்குதோ அதுபோல் நீங்கள் அநேகருக்கும் வெளிச்சமாக இருப்பீங்க. வெளிச்சம் என்றால் சத்தியம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்டு 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 உங்களுக்குள்ள அதிகமான சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப் போகிறார். அநேகருக்கும் வெளிச்சம் கொடுக்க பிள்ளையாக, அதாவது சத்தியத்தை சொல்லும் பிள்ளையாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், உங்களை கேள்வி கேட்கலாமா? பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு டேஷ் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆ, பரிசுத்த ஆவியை, ஆ, அன்பை, இ, மன்னிப்பை. சரியான விடைய ஆண்டிக்கு எழுதி வாட்ஸ்அப் அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நாம் ஜெபம் செய்வோமா? பிள்ளைங்களா, அநேக வாலிப பிள்ளைங்க, சிறு பசங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? பெற்றவங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா வேலை வரணும், நம்ம நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, படிக்க வைக்கிறாங்க, கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெற்றவங்க படிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? அதை புரிஞ்சிக்காம ஊதர தினமாக ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து சினிமா போகிறது, மியூசிக் போகிறது, ஒரு காசு கட்டடிச்சு வெளியே போகிறது, இதெல்லாம் பண்ணி பெற்றவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாருல, ஆண்டவர் பார்க்கல, அது பொல்லாப்பா இருக்கிறாரு. அதனால அப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் மனம் திரும்பி அம்மா அப்பாவுக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து நல்லா படித்து வேலை வரணும். அவங்களாம் அவங்கள ஜெபிக்கலாமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நீ சொன்னீரே என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னீங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Praise the Lord. அநேக கேள்விகளை கேள்விப்படுறாங்க. அநேக நியூஸ்கள் வருதாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு போறா 10வது +1 +2 காலேஜ் இப்படி படிக்கிற பசங்க ஆண்டவரே சரியா டெய்லி ஸ்கூல் போகாம வீட்டுல கிளம்பி போறாங்க. ஆனா ஸ்கூல் போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சினிமா பீச் பார்க் ராஜா அதுக்கு தவறான பாதைகளை கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டு கேரியரே பைலர் ஆக்கிறாங்கப்பா. வாழ்க்கையா சீர்படுத்துகிறாங்கப்பா. வாழ்க்கையா விரிசாக்குறாங்க ஆண்டவரே. ஆனா பெற்றவங்க நினைக்கிறாங்க என் மகள் ஸ்கூல் போயிருப்பான், என் மகள் ஸ்கூல் போயிருக்கோம், நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், கடன் வாங்கி படிக்க வைக்கிறேன், இப்படியாவது பிள்ளைங்க படிச்சு மேல வந்துருவாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, நாங்க தான் கஷ்டப்படுறோம், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்று ராஜா எத்தனோ பெற்றோர்கள் ஒரு முடிவோட நம்பிக்கையோடு படிக்க வைக்கிறாங்கப்பா. ஆனா அதே ஒரு 60% பசங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. மீதி 40% பசங்க எத்தனை கஷ்டப்பட்டு இறங்கினா இருக்கு. என் சந்தோஷம் எனக்கு முக்கியம். இந்த வாலிப வயசுல மீதி நான் வேஸ்டாக்க மாட்டேன். நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம் அதை என்ஜாய் பண்ணுவேன். அப்படி ராஜா சில பேர் ஊதர ஜனமாக ராஜா பெற்று நம்பிக்கையே அட்டுப்படுது. அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க ராஜா. இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப சப்பா அப்பா கஷ்டம் படிக்க வைக்கிறாரு, கடன் படிக்க வைக்கிறாரு, அப்பா யூனிவர்சிட்டி படிக்க வைக்கிறாரு, அப்பா நைட்டு சாப்பிடும் வேலை செஞ்சு ஓட்டி செஞ்சு பணம் சமாளிச்சு படிக்க வைக்கிறாரு, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு, பேனா யூனிஃபார்ம் ஆட்டோ காசு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. நல்லா படிக்கணும், நம்ம மேல வரணும், நம்ம நல்லா படிச்சு வேலைக்கு போய் அப்பா அம்மா நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த உணர்வை பிள்ளைகளுக்கு போடுறாரு, மனசுல விதைய போடுற ராஜா. இனிமேலும் தவறு செய்யாதவர்களுக்கு தெரிந்த புத்தியோடு தெரிந்த புத்தியோடு பிள்ளைகள் ஞானமா நடத்த ஞானமா படிக்க தேவன் இறந்து செய்யும்படியாய் கிருபை பாராட்டுகிறாரப்பா. கைவிட்டாடுவரே சப்பா பிள்ளைகள் வாழ்க்கை சீக்கிரம் போகக்கூடாதானவரே, படிக்காம விடக்கூடாதுப்பா, வாழ்க்கை நேசப்படக்கூடாதானவரே, நல்லா படிச்சு மேல வரப்பா அரசு வரணும் ராஜா. கையிலே சம்பாதிக்கணும், அநேகருக்கு ஆசை வந்தாருக்குறாங்களே பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. நீங்க கீழே இருக்கலாம் மேல வரணும் ராஜா. நீ தலைப்பட சூழ்நிலை இருக்கலாம், இதெல்லாம் மேல நல்லா படிச்சு மேல வரப்பட சப்பா. பெற்று உள்ளங்கள் மகிழம்படி, பெற்று கண்ணிலே தொடர்ந்தபடி, பெற்று சுத்தங்கள் ஆறுதலைப்படி காப்பனே, பெற்று ஒரு ஞானங்களை பிள்ளைகள் பெற்ற தாய் பிறந்த உள்ளம் மகிழ சொல்லபடி ஆண்டரே. இதெல்லாம் ஞானமா படிச்சு நல்ல வேலைக்கு போவது ஆண்டரே. பெற்று உள்ளங்கள் சொல்லாம பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டம் படிக்க வச்ச நீ பிள்ளைங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, பெற்று சந்தோஷப்படுவாங்க ஆண்டரே. கொடுத்த கருணை கொடுங்க, தைரியம் கொடுங்க ராஜா. நன்றி 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 தேவனுக்காக நன்றி ஆண்டவரே, சொல்வதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகள் மனம் திரும்பிட்டாங்களே, காலை கட்டளிக்க கூடாது, கிளாஸ் கட்டளிக்க கூடாது, டியூஷன் கட்டளிக்க கூடாது, உண்மையா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே, தெரிந்து புத்தி கொடுங்கப்பா. அது பயணத்துல பிடிக்க போகக்கூடாது. விசுவாசாளர் கவன பாதைகள் கொடுத்துள்ளதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆலோசனை சொல்லுங்கப்பா. நடப்பினவரே போதைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டளை கொடுக்கிற ஆண்டவரே. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் தேசத்துல. நன்றி 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 அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தநாமத்தை, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென். God bless you.